जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्मं सनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமசபாயை இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தம் அந்த வகுப்பில் இருந்துருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 103, 104 அண்டு 105 சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பிரதிபதார்த்தம், அன்வயம், தாத்பரியம், வியாக்கரண அம்சங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? அதராமஸ்ய நிர்தேசாது லக்ஷ்மணோ வானராதிபம் ஆணையத் பிளவகைஹி சார்த்தம் அனுமத் பிரமுகைர் கிரிம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். இது கிஷ்கிந்தா காண்டம் சொல்லக்கூடிய இந்த 4வது பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, 4 மாத காலங்கள் ஸ்ரீ ராமபிரான் அந்த மால்யவதகான்னு சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய பிருஷ்டே அவர் சதுரோ மாசானு உவாச அப்படிங்கிறதாக நம்ம கடைசியா பார்த்து முடிச்சோம். எப்படி லக்ஷ்மண சயுதா, லக்ஷ்மணுடன் சேர்ந்து, அது மாத்திரம் இல்ல சீதா விரக துக்கிதா, சீதையை பிரிந்த அந்த துக்கத்திலேயே அந்த 4 மாத காலங்களை அவர் சிரமப்பட்டு கழித்தார். அதன் பிறகு என்ன ஆகுதுனாக்கா, அதராமஸ்ய நிர்தேசாத்து லக்ஷ்மணோ வானராதிபம். இப்போ ராமர் லக்ஷ்மணனிடத்துல ஒரு விஷயத்தை சொல்றார். லக்ஷ்மணா, நம்ம சீதையை தேடி கிளம்ப வேண்டிய நேரமானது வந்துருத்து அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே லக்ஷ்மணன் என்ன பண்றான், வானராதிபம், அது மாத்திரம் இல்ல அனுமத் பிரமுகைஹி சார்த்தம் பிளவகைஹி ஆணையது, எங்க அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த கிரிம் எல்லாரையும் போயிட்டு அழிச்சுட்டு வந்தா. யாரு? லக்ஷ்மணன். அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, 103, 104, 105 சொல்லக்கூடிய தொடர் வரிசையில இந்த மாதிரியான கிரமசங்கியால பார்த்துட்டு இருக்கோம். அதையே நம்ம 4வது பகுதியா இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, இன்றைய தினம் 15, 16, 17 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம பார்க்க போறோம். கிஷ்கிந்தா காணத மொத்தம் 20 ஸ்லோகங்கள் இருக்கு. பாருங்க என்ன ஸ்லோகம். சுக்ரீவோ ராகவம் திருட்வா வச்சனாத் தஸ்ய வானரான் ஞயுக்த சீதாம் அன்வேஷ்டும் ஆசாசு சதுசிருஷ்வபி. சுக்ரீவோ ராகவம் திருட்வா வச்சனாத் தஸ்ய வானரான் ஞயுக்த சீதாம் அன்வேஷ்டும் ஆசாசு சதுசிருஷ்வபி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுக்ரீவன் லக்ஷ்மணனால் அழைத்து வரப்பட்டான். அப்படி அழைத்து வரப்பட்ட எல்லாரையும் அழைச்சுன்னு வந்தான். சுக்ரீவன், ஹனுமான் முதலான மற்ற வானரங்கள்லாம் அழைச்சுன்னு வந்து ராமரை முன்னாடி நிறுத்தினான். அப்போ சுக்ரீவன் ராகவம் திருட்வா, ராமரை பார்க்கிறார். பார்த்துட்டு வச்சனா தஸ்ய வானரானு, அவரிடமிருந்து சில வார்த்தைகளானது சொல்லப்படுறது, அதை எல்லாத்தையும் கேட்டுண்டு எல்லா வானரங்களையும் கூட்டி கட்டளை இடுறார். 4 திக்கு இருக்கு இல்லையா, சதசிருஷ்வபி, திக்குகள் 4 இருக்கு. ஏன்னா சீதை அபகரிக்கப்பட்டாலும் தெரியும், ஆனா எந்த திக்குல அப்படிங்கிறது தெரியாது. திக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கா இல்லையா, எந்த திக்கு போனா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அதனால அவன் என்ன பண்றான், சுக்ரீவன் 4 திக்கிலும் சதசிருஷ்வபி, எதுக்காக? சீதாம் அன்வேஷ்டும், சீதையை தேடுவதன் பொருட்டு, ஆசாசு சதசிருஷ்வபி ஞயுக்த. ராமர் சொல்லிட்டார், சுக்ரீவா, நாங்க 4 மாத காலங்கள் ஆயிடுத்து, இனியும் இங்கேயே பொறுமையா இருந்துட்டு இருக்க முடியாது. அதனால சீதையை தேடக்கூடிய அந்த அவகாசமானது வந்துருது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டுண்டு சுக்ரீவன் தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் திரட்டி அவள் இடத்துல சொல்றான், நீங்க எப்படியாச்சும் சீதைய எந்த திசையில இருக்கா அப்படிங்கிறது தெரியாது, நீங்க அதை கண்டுபிடிச்சு கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னா உங்களுக்கு எனக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்
அப்படிங்கிறதாக சுக்ரீவன் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி நன்னா நீங்க வந்து நிறைய வெகுமதிகள் சன்மானங்கள் எனக்கு அடுத்தபடியா நீங்க தான் அப்படிங்கிற வசத்தியான ஸ்தானத்தையும் நான் கொடுப்பேன்னு அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் எல்லா வானரங்களிடத்திலும் தெரியப்படுத்துறான். தெரியப்படுத்துறதோடு மாத்திரம் இல்லாம சதசிருஷ்டபி அப்படின்னா 4 திக்குகள்லையுமே என்ன பண்றான், சீதா மன்வேஷ்டும் சீதையை தேடுவதன் பொருட்டு யுக்த அத எல்லாரையும் சொல்றான். நீ இந்த திக்கு போ, நீ கிழக்குல போ, நீ மேற்குல போ, நீ தெற்குல போ அப்படிங்கிற மாதிரி அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த வான சைன்யங்களை 4 பகுதிகளாக பிரிச்சு அவளுக்கு என்ன பண்ணணும். இப்பவுமே பொதுவா ஒரு விஷயத்த நம்ம இந்த பிளானிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்றது பாருங்க. ராமாயண காலத்துல நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறான். என்ன காரியம் பண்ண போறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணாக்கா அந்த விஷயமானது நிச்சயமா நமக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்றான், அழகா பிளான் பண்றான். எந்த திக்குல யார் யாரு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வகுத்து கொடுக்குறான் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். சுக்ரீவோ ராகவம் திருட்வா வச்சனாத் தஸ்யவானரானு யயுக்த சீதா மண்வேட்டும் ஆசாஷு சதசிருஷ்டபி அப்படிங்கிறது ஸ்லோகம். பத விபாகா சுக்ரீவஹா ராகவம் திருட்வா வச்சனாத் தஸ்ய வானரானு யயுக்த சீதாம் அன்வேஷ்டும் ஆசாசு சதசிருஷு அபி அப்படிங்கிறது பத விபாகா அத்தவா பதச்சேதா அன்பயா சுக்ரீவஹா ராகவம் திருட்வா தஸ்ய வச்சனாது வானரானு சீதாமன்வேஷ்டும் சதசிருஷு ஆசாஷு அபி யயுக்த. ஏன்னா இந்த திக்குல போனா அந்த திக்குல போனா நடக்குமான்னு பண்ணாம இருக்கிற எல்லா திக்குக்குமே நம்ம என்ன பண்ணலாம், மனுஷால் நியமிக்கலாம். ஆனா யார் முதல்ல வந்து நான் சீதையை கண்டேன்னு சொல்றாலோ அவளுக்கு வசதியான பரிசுகள்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சுக்ரீவன் செய்து வைத்தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமா இருக்கு. சுக்ரீவோ ராகவம் திருட்வா வச்சனா தஸ்யவானரானு யயுக்த சீதா மன்வேஷ்டும் ஆசாஷு சதசிருஷ்வபி அப்படிங்கிறது மூல ஸ்லோகா. இப்ப நம்ம பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, தமிழ்ல அர்த்தம் சொன்னோம் இல்லையா, அதே அர்த்தத்தை சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தமா அவா சொல்றான்றத பாருங்க. தாத்பரியம் சுக்ரீவஹா ராகவம் திருட்வா தஸ்ய வச்சனாது. சுக்ரீவன் ராகவன் ஸ்ரீராமனை பார்க்கிறான். லக்ஷ்மணன் அழைச்சிட்டு வந்தான் இல்லையா, எதற்காக அழைச்சிட்டு வந்தான், அவளிடத்துல ராமர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறார், உங்களெல்லாம் ராமர் பார்க்கணுங்கிறார், முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுங்கிறான்னு சொன்ன உடனே அப்ப எல்லாரும் வந்து ராமரை தானே பார்க்கிறான். அப்படி சுக்ரீவன் ராமரை பார்க்கிறார். தஸ்ய வச்சனாது அவரிடம் இருந்து பெறப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள், சீக்கிரமா நம்ம சீதையை தேடணும் அப்படிங்கிறதான சொன்ன உடனே சீதா மண்வேட்டும், அது மாத்திரம் இல்ல சீதையை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, பிரதிஜை பண்ணியிருக்கா இல்லையா. எப்படி ராமர் வந்து வாலிய வதம் பண்ணி உனக்கு இந்த ராஜ்யத்தை பெற்றுத்தருவேன்னு சொன்னாலும் அந்த அந்த காரியமானது முடிஞ்சு போயிடுது. அடுத்து சுக்ரீவன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சீதா மண்வேட்டும் சதசிருஷு ஆசாஷு, அதாவது 4 திக்குகளிலுமே தன்னுடைய வானர சைன்யங்களை பிரித்து நியமித்தான் அப்படிங்கிறதான தாத்பரியம். வியாக்கரணம் சந்திஹி சுக்ரீவஹா பிளஸ் ராகவம் விசர்க உகாரஹ சதசிருஷு பிளஸ் அபி என் சந்திஹி பிரதந்தாக திருட்வா திருஷு பிளஸ் துவா பிரத்யய திருட்வா அன்வேஷ்டும் அணு பிளஸ் இஷு பிளஸ் துமுன் பிரத்யய அன்வேஷ்டும் ஞயுக்த நீ பிளஸ் அயுக்த ஞயுக்த அயுக்த நம யுஜுதாதோஹோ சேர்க்கிறது லங் லகாரஹ அதனுடைய பாஸ்டன்ஸ் பிரதம புருஷா தேர்ட் பர்சன் ஞயுக்த ஞயுஞ்சாதாம் ஞயுஞ்சத ஞயுக்த ஞயுஞ்சாதாம் ஞயுஞ்சத அப்படிங்கிறது பிரதம புருஷத்தினுடைய ஏகவச்சன திவச்சன பகுவச்சன ரூபங்களாக இங்க நமக்கு அழகா காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். अथ मूलश्लोकः ततो अनुमतः पाणौ ददौ रामोऽङ्गुलीयकं विश्वासाय तु वैदेह्याः तद्गृहीत्वा स निर्ययौ. ततो अनुमतः पाणौ ददौ रामोऽङ्गुलीयकं विश्वासाय तु वैदेह्याः
தத் கிரஹீத்வா ச நிர்யயௌ. பாருங்க, இப்போ 4 திக்குகளுக்கும் அந்த வானரங்களானவர்கள் இந்த நலன் சேது நலன்லாம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி மற்ற அமைச்சர்களா இருக்கா இல்லையா சுக்ரீவன் இடத்துல, அதால ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு ஒரு தலைவர்களாக நியமிச்சு அனுப்புறான். அந்த ரீதியில இந்த தென் திசை இருக்கு இல்லையா, அந்த தெற்கு திசையை நோக்கி யார் போக போறா அப்படின்னாக்கா ஹனுமார் போக போறார். அவரிடத்துல தான் அந்த திசையை கொடுக்குறான். தென் திசையில யார் இருக்கா, அங்கதான் லங்கையை ஆளக்கூடிய ராவணன் ஆட்சி பண்ணக்கூடிய இடமானது இருக்கு. அந்த திக்கை நோக்கி அனுமார் புறப்படுறார் இல்லையா. பாருங்க, ததோ அனுமத பானவ், அப்படி அந்த தென் திசையை நோக்கி செல்லக்கூடிய ஹனுமார் இடத்துல ராமர் சொல்றதோடு இல்லாம ததௌ என்ன கொடுக்கிறார், ராமஹா ததௌ என்ன கொடுக்கிறார், அங்குலீயகம் ததௌ யார் இடத்துல, அனுமத பானவ். ஹனுமான் அவனுடைய கைகள், பானவனா கைகள்ல, ஒரு ததஹானா பிறகு, எதன் பிறகு, சுக்ரீவன் 4 திக்குகளுக்கும் அந்த வானர சைன்யங்களை நியமித்த பிறகு ராமஹா என்ன பண்றார், அனுமான கூப்பிடுறார். கூப்பிட்டு அவனிடத்துல தன்னுடைய அங்குலீயகம், அங்குலினா விரல்கள், அங்குலீயகம்னா விரல்கள்ல அணியக்கூடிய மோதிரம், அதை என்ன பண்றாருனாக்கா ததவு கொடுக்கிறார். யாரிடத்துல கொடுக்கிறார், அனுமத பானவ், அனுமானிடத்துல கொடுக்கிறார். எதுக்காக, சீதையை பார்த்தா அவளுக்கு நம்பிக்கை ஏற்படும். ராமர் தன்னை நிச்சயம் அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் கொடுக்கணும் இல்லையா. அந்த விஸ்வாசாய வைதேகியாக, வைதேகினா யாரு, சீதா, சீதையின் இடத்துல ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும் பொருட்டு என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அங்குலீயக்கம்னு சொல்லக்கூடிய அந்த மோதிரத்தை ஹனுமான் இடத்துல கொடுக்கிறார். சீதையை பார்த்தீங்கன்னா இந்த மோதிரத்தை அவரிடத்துல கொடு, அப்பதான் அவளுக்கு விசுவாசமானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ராமதூதன் சொல்லக்கூடிய அனுமார் இடத்துல ராமர் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு அவரிடம் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஹனுமான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ததோ அனுமத பானவ் ததோ ராமோங்குலீயகம் விஸ்வாசாயது வைதேகியாக தத்கிரஹீத்வா, அவர் கொடுத்த அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு தத்கிரஹீத்வா, இது எதுக்காக கொடுக்கப்படுது, வைதேகியா விஸ்வாசாயது, வைதேகினா சீதாவின் இடத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் பொருட்டு அதை வாங்கி கொண்டு கிரஹீத்வா பெற்றுக்கொண்டு ச நிர்யயௌ சகனகா அனுமா, அனுமதா, அனுமான் என்ன பண்றானாக்கா ஆஞ்சநேயா நிர்யயௌ, அங்கிருந்து ராமபிரானிடமிருந்து அந்த மோதிரத்தையும் வாங்கிட்டார், அவரிடத்துல ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு புறப்பட்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல அர்த்தமா இருக்கு. ததோ அனுமத பானவ் ததோ ராமோங்குலீயகம் விஸ்வாசாயது வைதேஹ்யா தத் கிரஹீத்வா ச நிர்யயௌ பத விபாகः ததः அனுமதः பானவ் ததௌ ராமः அங்குலீயகம் விஸ்வாசாய து வைதேஹ்யாः தத் கிரஹீத்வா சஹ நிர்யயௌ इति पदच्छेदः अन्वयः ततः रामः अनुमदपाणौ अंगुलीयकं ददौ सः वैदेह्याः विस्वायस्तु तद्गृहीत्वा निर्ययौ. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, இப்ப நாம சொன்ன அந்த அர்த்தத்தை சம்ஸ்கிருதத்துல நமக்கு எப்படி காண்பிச்சு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, என்ன தாத்பரியம், பశ్చాத்து, பశ్చాத்துனா பிறகு, எதன் பிறகு, சுக்ரீவன் 4 திக்குகளுக்கும் வானர சைன்யங்களை நியமித்த பிறகு ராமர் என்ன பண்றார், அனுமதா பானவ் ஆஞ்சநேயருடைய கைகள்ல அங்குலீயகம் தத்தவான், தன்னுடைய விரல்கள்ல அணிஞ்சிருந்த மோதிரத்தை கொடுக்கிறார். சஹா வைதேகியாக விஸ்வாசாயது தத்கிரஹீத்வா நிர்யயௌ, அத வைதேகியனுடைய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு நிர்யயோ அங்கிருந்து ஆசீர்வாதத்தோட புறப்பட்டார் அப்படிங்கிறது தாத்பரியம். வியாக்கரண ததா பிளஸ் அனுமதா விசர்க உகாரா, ராமஹா பிளஸ் அங்குலீயகம் விசர்க உகாரா பூர்வரூப சந்திஹி
வைதேஹ்யாः பிளஸ் தத்து விசர்க உகாரः தத்து பிளஸ் கிரஹீத்வா ஜஸ்வ சந்திஹி சஹ பிளஸ் நிர்யயோ விசர்க லோப சந்திஹி கிருதந்தாக என்ன இருக்கு கிரஹீத்வா கிரஹ பிளஸ் துவா பிரத்யய ஈக்குவல் டு கிரஹீத்வா பெற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சது. இதை நான் பார்க்க போறது ஸ்லோகம் 105வது ஸ்லோகம். தொடர் வரிசையில 105வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இது கிஷ்கிந்தா காண்டன் எடுத்துனாக்கா 17வது ஸ்லோகம். தொடர் வரிசையில 105வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. மூல ஸ்லோகா ததோ அனுமத் பிரமுகாக வானரா தட்சிணாம் திசம் கத்வா சீதாம் விசின்வந்தः பர்வதம் விந்தியமாப்னுவன். ததோ அனுமத் பிரமுகாக வானரா தட்சிணாம் திசம் கத்வா சீதாம் விசின்வந்தः பர்வதம் விந்தியமாப்னுவன். இப்போ தென் திசையை நோக்கி ஹனுமார் புறப்பட்டார். அவரோட மற்ற சில சைன்யங்கள்லாம் புறப்படுறார். எந்த திக்கை நோக்கி? தட்சிணாம் திசம். தட்சிணம் என்ன? தெற்கு திசை. அந்த தெற்கு திசையை நோக்கி ஹனுமான் புறப்பட்டார். அவருடைய சிந்தனை எல்லாம் என்ன இருக்கு? சீதையை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்ச சீதையை நான் கண்டேன் சீதை என்ற விஷயத்த முதல்ல சொல்லணும். இதுதான் அவருடைய எய்ம். தன மனசுல திடமா அதை பதிய வச்சுட்டார். போகக்கூடிய நோக்கம் என்ன? ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை பத்தின சிந்தனை மாத்திரம்தான் நமக்குள்ள இருக்கணுமே தவிர வேற வேற விஷயங்களை வச்சுன்னு நம்ம பிரதானமான காரியத்துக்கு போனோம்னாக்கா அந்த பிரதானமான காரியமானது நடக்காம போயிடும். இப்போ அனுமன் பாருங்க, அவருடைய சிந்தனை முழுக்க என்ன இருக்கு? சீதையை பார்த்துன்னு வந்துடணும். எப்படியாச்சும் சீதையை பிரிஞ்ச துக்கத்துல ராமன் இருந்துருக்கார். அவருடைய துக்கத்தை எப்படியாச்சும் நம்ம நிவர்த்தி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், ஒரே எய்ம். அதே சிந்தனையா கொண்டு என்ன பண்றார்? அந்த தென் திசையை நோக்கி ஹனுமார் போறார். அப்படி போகக்கூடிய வழியில விந்திய பர்வம் அப்படிங்கிற ஒரு பர்வமானது இருக்கு. அந்த பர்வதத்தை அடைந்தார். அதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். தென் திசையை நோக்கி ஹனுமார் போறார். எதற்காக? சீதையை கண்டுபிடிக்கணும். தத்வா சீதாம் விசின்வந்தா, சீதை எப்படியாச்சும் அடையணும். சீதை இருக்கக்கூடிய அந்த திசையை, அவள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அடைந்து அவளிடத்துல இந்த ராமருடைய இந்த கணையாடின்னு சொல்லக்கூடிய மோதிரத்தை காண்பிக்கணும். ராமர் உங்களை பத்திரமா கூட்டுன்னு போவான்ற விஷயத்தை தெரியப்படுத்தணும். மறுபடியும் சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நாம ராமரிடத்துல சொல்லணும் அப்படிங்கிறதான உத்தேசத்தோட புறப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்றாருனாக்கா விந்திய பர்வம் ஆப்னுவன். விந்திய பர்வம்ன்றது சொல்லக்கூடிய அந்த பர்வதத்தை, மலை பகுதியை அடைந்தார் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம்? தது அனுமத் பிரமுகாக வானரா தட்சிணாம் திசம் கத்வா சீதாம் விசின்வந்தः பர்வதம் விந்தியமாப்னுவன். பதவிபாகः ததः அனுமத் பிரமுகாக வானராக தட்சிணாம் திசம் கத்வா சீதாம் விசின்வந்தः பர்வதம் விந்தியம் ஆப்னுவன் इति पदच्छेदः अन्वयः. ततः अनुमत् प्रमुखाः वानराः दक्षिणां दिशं गत्वा सीतां विचिन्वन्तः विंध्य पर्वतम् ஆப்னுவன் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது இருக்கு. இப்போ இது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? 105வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? வியாக்கரணாம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். பశ్చాத்து என்ன? அதன் பிறகு. எதன் பிறகு? ராமரிடமிருந்து அந்த அங்குலியக்னு சொல்லக்கூடிய மோதிரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நமஸ்காரம் செய்துவிட்டு அனுமத் பிரமுகாக வானராக, அனுமன் முதலான வானரங்கள், ஏன்னா அவருடைய தலைமையில தான் இப்ப அவர் தான் தலைமையேற்று அந்த திசைக்கு போறார். அந்த திசைக்கு அவர் தான் பொறுப்பு. பாருங்க, அது மாட்டம் இல்ல, தட்சிணாம் திசம் கத்வா, இந்த தென் திசைன்னு சொல்லக்கூடிய அந்த திசை நோக்கி போயின்னு இருக்கார். போகும்பொழுது சீதாம் விசின்வந்தா, சீதையே தான் நினைச்சுட்டு இருக்கார். சீதா பிராட்டிய நினைச்சுட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதா உத்தேசியம். அப்படி நினைச்சுட்டு விந்தியம் பர்வம் ஆப்னுவன், அந்த விந்தியம்னு பெயரை உடைய அந்த பர்வதத்தை சென்றடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா என்ன ஸ்லோகம் இது?
17வது ஸ்லோகம். மொத்தம் 20 ஸ்லோகம் இருக்கு கிஷ்கிந்தா காண்டம். இது 4வது பகுதி. இதுல இருக்கக்கூடிய 20 ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகமானது 17வது ஸ்லோகமா இருந்துருக்கு. தொடர் வரிசைன்னு எடுத்தோம்னாக்கா 105 ஸ்லோகமானது பூர்த்தியாருது. ததோ ஹனுமத் பிரமுகாக வானரா தட்சிணாம் திசம் கத்வா சீதாம் விசின்வந்தः பர்வதம் விந்தியமாப்னுவன். அப்படிங்கிற தாத்பரியம் என்ன? பశ్చాத் அனுமத் பிரமுகாக வானராக தட்சிணாம் திசம் கத்வா சீதாம் விசின்வந்தः விந்தியம் பர்வதம் ஆப்னுவன். வியாக்கரணம் சந்திஹி ततः प्लस अनुमत प्रमुखाः विसर्ग उकारः अनुमत प्रमुखाः प्लस वानराः विसर्ग लोपः वानराः प्लस दक्षिणां विसर्ग लोपः कृदन्ताः गत्वा गमु धातु त्वा प्रत्ययम சேர்த்ததுனாக்கா கத்வா அப்படிங்கிறதான அர்த்தத்தை உடைய இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சோம். ஐயா, அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத 103, 104, 105 சொல்லக்கூடிய தொடர் வரிசையில 3 ஸ்லோகங்கள் நாம இன்றைய தினம் பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம்? சுக்ரீவோ ராகவம் திருட்வா வசனாத் தஸ்ய வானரான் ஞயுக்த சீதாமன்வேஷ்டும் ஆஷாசு சதசிருஷ்வபி ததோ அனுமதப்பாணோ ததோ ராமோங்குலீயகம் விஸ்வாசாய து வைதேஹ்யா தத்கிருஹீத்வா சநிர்யயோ ततो हनुमत् प्रमुखाः वानरा दक्षिणां दिशं गत्वा सीतां चिन्वन्तः पर्वतं विन्ध्यमाप्नुवन्. சரியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். அடுத்த வகுப்புல நாம மீதமுள்ள 3 ஸ்லோகங்களை கம்ப்ளீட் பண்ணாக்கா அதோட கிஷ்கிந்தா காண்டம்னு சொல்லக்கூடிய 4வது பகுதியாக இருக்கக்கூடிய ராமோதந்தன் சொல்லக்கூடிய 4வது பகுதி முடிகிறது. அதன் பிறகு 5வது காண்டமாக இருக்கக்கூடிய சுந்தர காண்டம், இல்லையா, ரொம்ப விசேஷமான காண்டம், அனுமன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களானது. அந்த சுந்தர காண்டத்தை ரொம்ப லகுவா 14 ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். அந்த 14 ஸ்லோகங்களை நம்ம சேவிச்சாலே சுந்தரகாண்டம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம் முழுக்க சேவிச்சா என்ன பலனானது நமக்கு கிடைக்குமோ அந்த பலனை நம்ம அந்த 14 ஸ்லோகத்துல தெரிஞ்சுட்டோம்னாக்கா ஆச்சரியமான விஷயம். பிரதிதினமே சுந்தரகாண்டம் சேவிக்கலாம். இப்ப நம்ம வாசிச்சுட்டு இருக்க இந்த ராமோதந்தன்ற டெக்ஸ்டே ரொம்ப சின்ன கிரந்தம் தான். ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க சேவிக்க முடியாதவா இந்த ராமோதந்தன்ற குட்டி கிரந்தத்தை சேவிச்சு பலனடையலாம். அதுக்கும் இன்னும் சுலபமா என்ன லகுவா கொடுத்துருக்காரு பாருங்க. சுந்தரகாண்டன்றது பெருசா இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல அவ்வளவு ஸ்லோகங்களும் பூர்த்தியா சேவிக்க முடியாது. சில பேர் சுந்தரகாண்டம் பிரதிதினம் சேவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயத்துல இருந்துட்டு இருப்பா. அவ என்ன பண்ணலாம், இந்த ராமோதந்தம்ன்ற டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 14 ஸ்லோகம் தான். அந்த 14 ஸ்லோகங்களை பிரதிதினம் சேவிச்சா சுந்தரகாண்டம் பூர்த்தியா சேவிச்ச பலன் என்னவோ அது சுலபமா அவளுக்கு கிடைச்சிடும். அப்படி ஒரு விஷயமானது நமக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறது தான் இந்த ராமோதந்தம் கிரந்தத்துடைய விசேஷம். இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம். धन्यवादः. धन्यवादः. धन्यवादः स्वामी. धन्यवादः गुरुजी. धन्यवादः स्वामी.